லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 107 பேர் உயிரிழப்பு, 70க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்பு. வயநாட்டில் நிலவும் மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்கு வர முடியாத சூழல் நிலவுவதாக தகவல். ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் 1000க்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியதாக தகவல். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் தீவிரம். வயநாட்டில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். வயநாடு நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மாலா, அட்டமலை மற்றும் நூல்புழா ஆகிய 4 கிராமங்கள் துண்டிப்பு. அட்டமலை பகுதிக்கு செல்லும் ஒரே பாலமும் சேதமடைந்துள்ளதால் மீட்புக் குழுவினர் அங்கு செல்வதில் சிக்கல் என தகவல். வயநாடு மேம்பாடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமங்கள் மண்ணில் புதைந்த கோர காட்சிகள். காட்டாற்று வெள்ளத்தில் 10 அடி உயர பாறைகள் உருண்டதில் அங்கிருந்து வீடுகள் கடும் சேதமடைந்துள்ளதாக தகவல். நிலச்சரிவால் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட கோர காட்சிகள். காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர் மீட்புப் பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர்கள். சூரல்மலையில் துண்டிக்கப்பட்ட சாலையில் தரையிறக்கி அங்கு சிக்கி தவித்த மக்களை மீட்ட ராணுவத்தினர். கனமழைக்கு இடையே வயநாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணி. ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் காட்டாற்றின் கரைகளுக்கு இடையே கயிறு கட்டி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து பேசியதாக பிரதமர் தகவல். கேரளத்தின் மீட்புப் பணிகளுக்கு மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள வயநாட்டிற்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைமை ராணுவ தளபதிக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவு. 225 ராணுவ வீரர்கள் வயநாட்டில் முகாமிட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல். வயநாடு நிலச்சரிவு நிலவரம் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை விரைவில் பாதுகாப்பாக மீட்க வலியுறுத்தல். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. மீட்புப் பணிகளை மேற்பார்வையிட அமைச்சர்களுக்கு உத்தரவு. வயநாட்டிலிருந்து இதுவரை 5500 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ள சடலங்களை மோப்ப நாய்கள் மூலமாக கண்டறியும் பணி நடைபெறுவதாகவும் பேட்டி. கேரளாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளதாக நிலச்சரிவு குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. வயநாட்டில் 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததாகவும் பேட்டி. വരുന്നതിന് മുൻപ് ഇത്തരമൊരു സംഭവത്തിൽപ്പെട്ട് ജീവൻ നഷ്ടപ്പെട്ട് മണ്ണിൽ പൊതിഞ്ഞുപോയി ഒട്ടേറെ പേർ ഒഴുകിപ്പോയിട്ടുണ്ട്. മലപ്പുറം ജില്ലയിൽ നിലമ്പൂരിനടുത്ത് പോത്തുകല്ലിൽ ചാലിയാറിൽ നിന്ന് 16ഓളം പേരുടെ മൃതദേഹങ്ങൾ കണ്ടെത്താനായിട്ടുണ്ട്. അതിനു പുറമെ ശരീരഭാഗങ്ങളും ചിലത് കണ്ടെത്താൻ കഴിയും.
வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். வயநாட்டிற்கு சுற்றுலா சென்றவர்களை பற்றிய தகவலை பெற தொடர்பு எண்களை அறிவித்தது தமிழக அரசு. சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் 1070 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலையை அறியலாம் என அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இபிஎஸ் இரங்கல். நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்க மத்திய அரசும் தமிழக அரசும் கேரளாவுக்கு உதவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வயநாடு மாவட்டத்தில் மண் சரிவுகளில் சிக்கியிருப்பவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ தமிழ்நாடு பாஜக சார்பில் குழு. தேவையான நிவாரண உதவிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என அண்ணாமலை அறிவிப்பு. மழை வெள்ள மீட்பு பணிக்காக தமிழகத்திலிருந்து கேரளா விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. மீட்பு உபகரணங்களுடன் 270 பேர் கொண்ட 9 மீட்புக் குழுவினர் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் மீட்பு பணி. முழு கொள்ளளவு எட்டியதை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 46,000 கன அடி வீதம் உபரி நீர் திறப்பு. 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தகவல். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவில் சிக்கி சாலையில் கவிழ்ந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் மங்களூரு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. மாநிலத்தின் பெயர் பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லை என்றால் அம்மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை என சிலர் தவறான புரிதலுடன் கூறியது வருத்தமளிப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் 2004-2005 தாக்கலான பட்ஜெட்டில் 17 மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை எனவும் பேச்சு. ஹவுராவிலிருந்து மும்பை சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்டு விபத்து. ஏற்கனவே தடம் புரண்ட சரக்கு ரயில் மீது மோதி 18 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பேர் பலி, 20 பயணிகள் காயமடைந்ததாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தென்கொரிய இணையை வீழ்த்தி மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இணை அபாரம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று மனுபாக்கர் வரலாற்று சாதனை. ஒலிம்பிக்கில் அடுத்தடுத்து 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.